வணக்கம். நீங்க பகிர்ந்துகிட்ட தகவல்களை வச்சு இன்னைக்கு ஒரு விரிவான அலசலுக்குள்ள போகலாம். உங்ககிட்ட இருந்து கிடைச்ச கட்டுரைகள், ஆய்வுகள், அப்புறம் உங்க குறிப்புகள் இதெல்லாம் வச்சு இன்னைக்கு இந்தியா பொருளாதாரம், பாதுகாப்பு, உலக அரசியல், உள்ளூர் ஜனநாயகம்னு பல விஷயங்களை பார்க்க போறோம். ஜிஎஸ்டி வசூல், அப்புறம் இந்த தெருநாய் பிரச்சனை, அமெரிக்கா சீனா G2 பேச்சு, மாவோயிஸ்ட் நிலவரம், அப்புறம் கடைசியா வாக்காளர் பட்டியல் திருத்தம்னு நிறைய டாபிக்ஸ் இருக்கு. சரி, நீங்க அனுப்பின இந்த விஷயங்களை இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாமா? ஒவ்வொன்றுலையும் என்ன முக்கியமா இருக்கு, இதுக்கெல்லாம் என்ன தொடர்பு, இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதா நம்ம நோக்கம் இன்னைக்கு. முதல்ல பொருளாதாரம் பத்தி ஆரம்பிக்கலாம். அக்டோபர் 2025ல ஜிஎஸ்டி வசூல் 1,95,000 சொச்சம் கோடி ரூபாய். இது ஒரு ரெக்கார்டு. ஆமா, போன வருஷத்தை விட இது ஒரு 4.6% அதிகம். நிதி அமைச்சகம் இதுக்கு காரணம் தீபாவளி பண்டிகை செலவு தான் பொருளாதாரம் நல்லா இருக்குன்னு காட்டுதுன்னு சொல்றாங்க. சரி, இந்த ஜிஎஸ்டி பத்தி ஒரு சின்ன ரீகேப் கொடுக்க முடியுமா? 2017ல வந்ததுன்னு தெரியும். சுருக்கமா சொல்றேன். இது நிறைய மறைமுக வரிகள் இருந்துச்சுல்ல, கலால் வரி, வேட், இதெல்லாம். அது எல்லாத்துக்கும் பதிலா 2017ல வந்தது. இது ஒரு நுகர்வு அடிப்படையிலான வரி. ஓகே. இதோட நோக்கம் வரி விதிப்பை சுலபமாக்குறது, ஒரு பொது சந்தையை உருவாக்குறது, அப்புறம் அரசு வருவாய கூட்டுறது. இதனால டிஜிட்டல் மயம், இணக்கம் எல்லாம் அதிகரிச்சிருக்கு. ஆனா இந்த ரெக்கார்ட் வசூல்னு சொல்றோம்ல, இதுல ஒரு சின்ன நெருடல் இருக்கிற மாதிரி தெரியுது. பிஆர்எஸ்னு ஒரு அமைப்பு ஆய்வு செஞ்சிருக்காங்க. ஆமா, பிஆர்எஸ் லெஜிஸ்லேட்டிவ் ரிசர்ச். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மொத்த ஜிஎஸ்டி வருவாய், அதாவது நம்ம ஜிடிபியில் அதோட பங்கு 2023-24ல 5.5% தான். ஆனா ஜிஎஸ்டிக்கு முன்னாடி 2015-16ல இது 6.5% இருந்துச்சாம். ஆமா, அந்த ஒப்பீடு முக்கியம். இன்னும் அந்த பழைய நிலைக்கே போகல. அது மட்டும் இல்ல, 15வது நிதி ஆணையம் ஒரு 7% இலக்கு வச்சாங்க. ஆமா, 7%. அந்த இலக்கும் இன்னும் ரொம்ப தூரத்துல தான் இருக்கு. சரி, இதுல மாநிலங்களுக்கு இடையில எப்படி இருக்கு நிலைமை? எல்லா மாநிலத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கா? இல்ல, அதுதான் இங்க ஒரு பெரிய சிக்கல். மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு மாதிரி தொழில் சேவைத்துறை நல்லா இருக்கிற மாநிலங்கள் மொத்த ஜிஎஸ்டில ஒரு 40% மேல பங்களிக்கிறாங்க. ஆனா அப்ப சில மாநிலங்கள் தான் ஜாஸ்தி பங்களிக்கிறாங்க. ஆமா, ஆனா போன அக்டோபர் 2024ஓட ஒப்பிடும்போது 20 மாநிலங்கள்லயும் யூனியன் பிரதேசங்களையும் ஜிஎஸ்டி வருவாய் குறைஞ்சிருக்கு. அப்படிங்களா? 20 மாநிலங்கள்ல குறைஞ்சிருக்கா? ஆமா, இது வளர்ச்சி சீரா இல்லேன்னு காட்டுது. இன்னும் பாருங்க, மாநிலங்களோட சராசரி எஸ்ஜிஎஸ்டி வசூல் இருக்குல்ல, அது மாநில ஜிடிபில 2.6% தான். சரி. ஆனா ஜிஎஸ்டிக்கு முன்னாடி அவங்க வசூலிச்ச வரி விகிதம் 2.8%. அப்ப அதை விட இது கம்மி தான். பஞ்சாப், சத்தீஸ்கர் மாதிரி மாநிலங்களுக்கு வருவாய் இழப்பு இருக்கு. ஓஹோ. ஆனா ஒரு ஆச்சரியம் என்னன்னா, சில வடகிழக்கு மாநிலங்கள் இருக்குல்ல, மிசோரம், நாகாலாந்து மாதிரி, அவங்க வருவாய் விகிதம் அதிகரிச்சிருக்கு. ஓ, அப்ப ஒட்டுமொத்தமா பார்த்தா இது ஒரு ஒருங்கிணைந்த வரிதான். ஆனா அதோட பலன் எல்லா மாநிலத்துக்கும் சமமா போகல. சிலருக்கு லாபம், சிலருக்கு கொஞ்சம் கஷ்டம். இதுல சீர்திருத்தம் தேவைன்னு தெரியுதுல்ல? நிச்சயமா. அந்த சமமற்ற தன்மை ஒரு பெரிய கேள்வி. சரி, பொருளாதாரம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப கொஞ்சம் பொது பாதுகாப்புக்கு வருவோம். இந்த தெருநாய் பிரச்சனை, இது ஒரு பெரிய விவாதமா இருக்கே. உச்சநீதிமன்றம் வேற ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. ஆமா, சமீபத்துல வந்தது. அதுவும் பள்ளிக்கூடம், ஆஸ்பத்திரி, ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி பொது இடங்கள்ல இருக்கிற நாய்களை பிடிச்சு கருத்தடை செஞ்சு காப்பகங்களுக்கு அனுப்பணும்னு சொல்லிருக்காங்க. முக்கியமா பிடிச்ச இடத்திலேயே திரும்ப விடக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்களாமே. ஆமா, அதுதான் ரொம்ப முக்கியம். பிடித்த இடத்திலேயே மீண்டும் விடக்கூடாது. பெங்களூர்ல ஒரு வெளிநாட்டு பயணி தாக்கப்பட்ட சம்பவம், அப்புறம் பொது பாதுகாப்பு, டூரிசம், இந்தியாவோட இமேஜ்னு பல காரணங்களே கோர்ட் சொல்லிருக்கு. ஆனா இதுல ஒரு குழப்பம் இருக்கிற மாதிரி தெரியுதே. இப்போ நடைமுறையில விலங்கு பிறப்பு கட்டுப்பாட்டு விதிகள், அதாவது ஏபிசி விதிகள் 2023ன்னு ஒன்னு இருக்கே. இருக்கு. அந்த விதிகள் படி நாய்களை பிடிச்சு ஆபரேஷன் பண்ணி தடுப்பூசி போட்டு திரும்ப அதே இடத்துல விடணும் தானே சொல்லுது. கரெக்ட். அந்த விதிகளே முன்னாடி உச்சநீதிமன்றம் கொடுத்த ஒரு தீர்ப்பின் அடிப்படையில தான் AWBI வர்சஸ் பீப்புள் ஃபார் எலிமினேஷன் ஆஃப் ஸ்ட்ரேட் ட்ரபிள்ஸ் வந்தது. அந்த விதிகள் நாய்களை வேற இடத்துக்கு மாத்துறத தடை செய்யுது. CNVR பாலிசி தான் அது. CNVR அதாவது கேட்ச், நியூட்டர், வேக்சினேட், ரிட்டர்ன். பிடித்து கருத்தடை செய்து தடுப்பூசி போட்டு திரும்ப விடுதல். இத செய்ய வேண்டியது உள்ளாட்சி அமைப்புகள், அதுவும் AWBI அங்கீகாரம் பெற்ற அமைப்புகள் மூலமா தான். அப்போ ஒரு நிமிஷம். உச்சநீதிமன்றமே கொடுத்த வழிகாட்டுதல் படி வந்த விதிகளுக்கு எதிரா அதே உச்சநீதிமன்றம் இப்ப தீர்ப்பு சொல்லுதா? இது எப்படி? இதுதான் இப்ப இருக்கிற பெரிய கேள்வி.
சட்ட ரீதியா ஒரு குழப்பம் இருக்கு. ஏன்னா ஆகஸ்ட் மாசமே பாருங்க, டெல்லி என்சிஆர் பகுதியில நாய்களை காப்பகங்களுக்கு அனுப்புங்க, திரும்ப விடாதீங்கன்னு சொன்னாங்க. ஆமா சொன்னாங்க. ஆனா கொஞ்ச நாள்லயே ஆகஸ்ட் 22ல அந்த உத்தரவை மாத்திட்டாங்க. அக்ரெசிவான நாய்களை தவிர மத்தத ஏபிசி விதிகள் படி திரும்ப விட்டுடலான்னு சொன்னாங்க. ஆனா தெருவுல சாப்பாடு போடக்கூடாதுன்னு சொன்னாங்க, குறிப்பிட்ட இடத்துல தவிர. ஓ, இப்ப வந்திருக்கிற இந்த லேட்டஸ்ட் உத்தரவு மறுபடியும் பொது இடங்கள்ல இருக்கிற எல்லா நாய்களையும் காப்பகங்களுக்கு அனுப்பணும்னு சொல்ற மாதிரி இருக்கு. இது மறுபடியும் முதல் நிலைப்பாட்டுக்கு போற மாதிரி இருக்கு. இது நடைமுறையில எப்படி சாத்தியம்னு தெரியலையே. சரி, இந்த உத்தரவுல நாய் பத்தி மட்டும்தான் இருக்கா இல்ல வேற விஷயங்களும் இருக்கா? இல்ல, இதுல இன்னும் சில முக்கியமான வழிகாட்டுதல்களும் இருக்கு. மருத்துவமனைகள்ல ரேபிஸ் தடுப்பூசி, இம்யூனோகுளோபியுலின் இதெல்லாம் போதுமான அளவு கையிருப்புல வைக்கணும்னு. சரி. அப்புறம் ஸ்கூல், காலேஜ்ல விலங்குகள் கிட்ட எப்படி பழகணும், கடிச்சா என்ன செய்யணும்னு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு ஆபீசரை நியமிச்சு சுத்தமா வச்சுக்கிறதுக்கும் நாய்கள் உள்ள வராம தடுக்கவும் ஏற்பாடு செய்யணும். ஓகே. அப்புறம் வளாகங்களுக்கு வேலி, சுற்றுச்சுவர் கட்டணும். முக்கியமா ஹைவேஸ்ல மாடுகள் திரியறத தடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு தனி ரோந்து படைகள், ஹெல்ப்லைன் நம்பர் எல்லாம் உருவாக்கணும்னு இருக்கு. அப்போ இது வெறும் நாய் பிரச்சனை இல்ல, பொது இடங்கள்ல விலங்குகளோட நடமாட்டத்தை கட்டுப்படுத்துற ஒரு பெரிய முயற்சி மாதிரி தெரியுது. ஆமா, ஒரு பரந்த அடிப்படையிலான முயற்சி இது. சரி, இப்போ கொஞ்சம் சர்வதேச அரசியலுக்கு போவோம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சீன அதிபர் ஜி ஜின்பிங்க சந்திக்கிறதுக்கு முன்னாடி G2 சந்திப்பு பத்தி பேசியிருக்கார். இதென்ன G2? புதுசா இருக்கே. இல்ல, இது புதுசில்ல. இந்த கருத்து கிட்டத்தட்ட 20 வருஷம் முன்னாடியே 2005ல ஃப்ரெட் பெர்க்ஸ்டன்னு ஒரு பொருளாதார நிபுணர் சொன்னாரு. ஓ, அப்படியா? ஆமா, உலக பொருளாதாரம் ஸ்திரமா இருக்கணும்னா அமெரிக்காவும் சீனாவும் ஒத்துழைக்கணும்னு அவர் சொன்னார். 2008ல உலக பொருளாதார நெருக்கடி வந்தப்போ இதுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கிடைச்சது. நோக்கம் என்னன்னா G20 மாதிரியான அமைப்புகளுக்கு பதிலா இல்ல, ஆனா உலகன் 2 பெரிய பொருளாதார சக்திகளும் முக்கிய பிரச்சனைகள்ல முன்கூட்டிய பேசி ஒரு முடிவுக்கு வந்தா அது உலக நிர்வாகத்துக்கு நல்லதுங்கிறது தான். ஒபாமா நிர்வாகம் கூட இதை யோசிச்சாங்க. ஆனா அன்னைக்கு இருந்த சீனாவும் இன்னைக்கு இருக்கிற சீனாவும் ஒன்னா? அன்னைக்கு வலிமைய மறைச்சு நேரம் பார்த்து செயல்படுன்னு இருந்தாங்க. ஆமா, டெங் சியா오பிங் கொள்கை. இப்போ ஜி ஜின்பிங் கீழ தென்சீன கடல், தைவான், டெக்னாலஜி, BRI, மிலிட்டரின்னு எல்லாத்துலயும் ரொம்ப அசர்ட்டிவா இருக்காங்களே. கரெக்ட். ட்ரம்ப் நிர்வாகமே முன்னாடி சீனாவை மூலப்போராய போட்டியாளர்னு தானே சொன்னாங்க. வர்த்தக போரெல்லாம் நடந்துச்சே. மிகச்சரியா சொன்னீங்க. சூழலே மாறிடுச்சு. அதனாலதான் முன்னாடி சீனாவை கடுமையா விமர்சிச்ச ட்ரம்ப் இப்போ G2 பத்தி பேசுறது ஒரு பெரிய ஆச்சரியம். இது அமெரிக்காவோட சீனா அணுகுமுறையில ஒரு மாற்றம் வரலான்னு காட்டுது. இது ஒருவேளை சீனாவின் உலக வல்லரசு அந்தஸ்த அமெரிக்கா மறைமுகமா ஏத்துக்கிற மாதிரியா? அது ஒரு முக்கியமான கேள்வி. அப்படி ஒரு தோற்றத்தை இது ஏற்படுத்துது. இதுதான் அமெரிக்காவோட நட்பு நாடுகளை, குறிப்பா குவாட் நாடுகள், அதாவது அமெரிக்கா, இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, இவங்கள கவலை அடைய வச்சிருக்கு. ஏன் உங்களுக்கு கவலை? அமெரிக்காவும் சீனாவும் நேருக்கு நேரா பேசி வர்த்தகம், டெக்னாலஜி, பாதுகாப்புன்னு முக்கிய விஷயங்கள்ல ஒப்பந்தம் போட்டுக்கிட்டா நாமெல்லாம் ஓரங்கட்டப்பட்டுடுவோம்னு அவங்களுக்கு ஒரு பயம். இதுல இந்தியாவுக்கு என்ன தாக்கம்? இந்தியா ஏற்கனவே ட்ரம்ப் காலத்துல வர்த்தக பிரச்சனைகளை சந்திச்சதில்ல? ஆமா, சந்திச்சுது. இப்போ கூட குவாட் உச்சி மாநாடு தள்ளி போச்சு. சில பேச்சுவார்த்தைகள்ல இந்தியாவுக்கு பதிலா பிலிப்பைன்ஸ் வரலான்னு கூட பேச்சு வந்துச்சு. ஓ, இது ஒரு பக்கம் இந்தியாவோட சுதந்திரமான வெளியுறவு கொள்கையும் இன்னொரு பக்கம் அமெரிக்காவோட மாறிட்டே இருக்க கணக்குகளையும் காட்டுதுன்னு சொல்றாங்க. ஆனாலும் இந்தியாவோட பொருளாதாரம், அதோட கேந்திர முக்கியத்துவம் இதையெல்லாம் பார்க்கும்போது இந்தியாவை விட்டுட்டு ஒரு இந்தோ பசிபிக் வியூகத்தை யோசிக்கிறது கஷ்டம்தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. மத்த நாடுகள் ஜப்பான், ஆஸ்திரேலியா, ஆசியான்? ஜப்பான், ஆஸ்திரேலியாவுக்கு குவாட் பலவீனமாயிடுமோன்னு கவலை. ஆசியான் நாடுகளுக்கு தங்களோட பிராந்திய முக்கியத்துவம் குறைஞ்சிடுமோ, அமெரிக்கா, சீனா 2 பேரும் சேர்ந்து தங்களை கட்டுப்படுத்திடுவாங்களோன்னு ஒரு அச்சம் இருக்கு. அப்போ இதோட பெரிய தாக்கம் என்னவா இருக்கும்? நல்லதா கெட்டதா? அதுக்கு 2 பக்கமும் இருக்கு. அமெரிக்கா, சீனா மட்டும் பேசிக்கிட்டா சின்ன நாடுகள் ஓரங்கட்டப்படலாம். விதிகள் அடிப்படையிலான உலக ஒழுங்குன்னு சொல்றோமே, அது பலவீனமாகலாம். அதிகாரம் 2 நாட்டுக்கிட்ட குவியலாம். இது ஒரு பக்கம். மறுபக்கம்
மறுபக்கம் ஒருவேளை ரெண்டு நாட்டுக்கும் இடையில சில விஷயங்கள்ல உடன்பாடு வந்தா உலக வர்த்தக பதட்டங்கள் குறையலாம், டெக்னாலஜி சப்ளை செயின் சீராகலாம், கிளைமேட் சேஞ்ச் மாதிரி உலக பொது பிரச்சனைகள்ல ஒத்துழைப்பு வரலாம்னு சில பேர் நம்புறாங்க. இது ஒரு சிக்கலான விஷயம், பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. சரி, உலக அரசியல்ல இருந்து திரும்ப இந்தியாவுக்கு வருவோம். உள்நாட்டு பாதுகாப்பு ஒரு காலத்துல தேசத்தின் சப்சே படா உள்நாட்டு பாதுகாப்பு அச்சுறுத்தல்னு சொன்னாங்க மாவோயிஸ்டுகளை பத்தி. ஆமா, முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் சொன்னாரு. இப்போ உங்க இயக்கம் ரொம்ப பலவீனமாயிடுச்சுன்னு சொல்றாங்க. கள நிலவரம் என்ன சொல்லுது? உண்மைதான், ரொம்ப பெரிய சரிவு. தெற்காசிய பயங்கரவாத போர்ட்டல், அதாவது SATP டேட்டா படி இந்த வருஷம் அக்டோபர் வரைக்கும் 333 மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டிருக்காங்க. சுமார் 400 பேர் கைது. முக்கியமா 1700க்கும் மேற்பட்டோர் சரணடைஞ்சிருக்காங்க. 1700 பேரா? பெரிய நம்பரா இருக்கே. ஆமா, குறிப்பா சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா பகுதிகள்ல நூத்துக்கணக்கான பேர், சில முக்கிய தலைவர்கள் உட்பட ஆயுதங்களோட சரணடையறது அதிகரிச்சிருக்கு. பிஜாப்பூர்ல 100க்கு மேல, கட்சிரோலில 60 பேர், ஜக்தல்பூர்ல 200க்கும் மேலன்னு பெரிய சரணடைவுடல் நடந்திருக்கு. அப்போ சிவப்பு வழித்தடம்னு சொன்னாங்களே, அது சுருங்கிடுச்சா? ரொம்ப சுருங்கிடுச்சு. ஒரு 15 வருஷம் முன்னாடி 200க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள்ல அவங்க நடமாட்டம் இருந்துச்சு. இப்போ வெறும் 11 மாவட்டங்கள்ல, அதுலயும் குறிப்பா சத்தீஸ்கர்ல இருக்கிற பிஜாப்பூர், சுக்மா, நாராயண்பூர்ங்கிற 3 மாவட்டங்கள்ல தான் தீவிரமா இருக்காங்கன்னு அரசு சொல்லுது. இவ்ளோ பெரிய மாற்றம் எப்படி சாத்தியமாச்சு? என்ன காரணம்? இதுக்கு மத்திய அரசோட ஒரு ஒருங்கிணைந்து அணுகுமுறை காரணம்னு சொல்றாங்க. அதாவது பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஒரு பக்கம், வளர்ச்சி திட்டங்கள் இன்னொரு பக்கம். அப்புறம் மாநில போலீஸுக்கும் மத்திய துணை ராணுவ படைகளுக்கும் CAPFs இடையில நல்ல ஒருங்கிணைப்பு. இது நம்ம பாதுகாப்பு படைகளோட திறமைய காட்டுது. சரி, பாதுகாப்பு ரீதியா இது ஒரு வெற்றி. ஆனா இந்த இயக்கம் ஏன் ஆரம்பிச்சது? அதோட மூல காரணம் என்ன? அதையும் நாம பார்க்கணும். இது 1967ல நக்சல்பாரில ஆரம்பிச்சது. நிலம் இல்லாதவங்க, பழங்குடியினர், அரசால கைவிடப்பட்டதா உணர்ந்த மக்களுக்காக மாசேத்துங் சிந்தனையால ஈர்க்கப்பட்டு ஆரம்பிச்சது. இப்ப ஆயுத போராட்டம் குறைஞ்சிருக்கலாம். ஆனா அதுக்கு அடிப்படையா இருந்த அந்த அநீதி, ஓரங்கட்டப்படுதல், ஏற்றத்தாழ்வுங்கிற உணர்வுகள், அது இன்னும் முழுசா போகல. அந்த உணர்வு தான் இந்த சித்தாந்தத்துக்கு இன்னும் உயிர் கொடுத்துட்டு இருக்கு. இந்த தொடர்ற ஏற்றுத்தாழ்வு, இத பத்தி சில புள்ளி விவரங்கள் சொல்ல முடியுமா? நீங்க சொல்றத பார்த்தா வெறும் பாதுகாப்பு மட்டும் போதாது போல. ஆமா, இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி எல்லாரையும் உள்ளடக்கியதா இல்லைங்கிறது ஒரு யதார்த்தம். நம்ம தனிநபர் வருமானம், வாங்கும் திறன், இதுல நாம G20 நாடுகள்லயே கடைசி இடத்துல இருக்கோம். பூட்டான் இலங்கையை விட பின்தங்கி. அப்படிங்களா? ஆனா கோடீஸ்வரர்கள் எண்ணிக்கை ஏறிட்டே இருக்கு. போன வருஷத்தை விட 148 பேர் அதிகம். இன்னொரு பக்கம், இந்த மாவோயிஸ்ட் பாதிச்ச மாவட்டங்கள்ல மனிதவள மேம்பாட்டு குறியீடு, அதாவது HDI ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு உதாரணம். 7 மாநில சராசரியே 0.579. அதுலயும் இது ரொம்ப கம்மி. மகாராஷ்டிராவுல கச்சிரோலி, அங்க 5 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்கள்ல 3ல 1 பங்கு வளர்ச்சி குன்றிருக்காங்க. 60% மேல பெண்களுக்கு இரத்த சோகை. ஐயோ. ரோடு, மொபைல் டவர்னு கட்டமைப்பு வசதிகள் வந்தாலும் கல்வி, சுகாதாரம், ஊட்டச்சத்து மாதிரி அடிப்படை தேவைகள் இன்னும் பின்தங்கி இருக்கு. அது போக கனிம வளம் நிறைய இருக்கிற பகுதிகளில் சுரங்கம், அணை, தொழிற்சாலைன்னு சொல்லி பழங்குடி மக்களை அவங்க இடத்துல இருந்து வெளியேற்றுறதும் நடக்குது. அவங்களுக்கு சரியான இழப்பீடும் கிடைக்கிறதில்ல. வன உரிமைகள் சட்டம் FRA பத்தி என்ன சொல்றாங்க? அதுல கொடுக்கப்பட்ட கோரிக்கைகள்ல 15% இன்னும் பெண்டிங்ல இருக்கு. போன 4 வருஷத்துல 78,000 ஹெக்டேர் காடு நிலத்தை வேற பயன்பாட்டுக்கு மாத்திருக்காங்க. இதெல்லாம் அந்த மக்களோட அதிருப்தியை அதிகப்படுத்துது. அப்ப சவால் என்னன்னா, பாதுகாப்பு வெற்றியை தாண்டி அந்த அடிப்படை பிரச்சனைகளை சரி செய்யணும். இல்லனா அந்த அநீதி அடிப்படையிலான சித்தாந்தம் வேற ஏதோ ஒரு ரூபத்துல திரும்ப வரலாம். அதனால மனித மேம்பாடு, கல்வி, சுகாதாரம், வாழ்வாதாரம் இதுல கவனம் செலுத்தணும். FRA, PSA சட்டங்களை சரியா அமல்படுத்தணும். உள்ளூர் தேவைகளுக்கு ஏத்த வளர்ச்சி, பஞ்சாயத்து ராஜ்ய வலுப்படுத்துறது, இதெல்லாம் செஞ்சாதான் உண்மையான தீர்வு கிடைக்கும். சரி, கடைசியா நம்ம ஜனநாயகத்தோட ஒரு முக்கியமான அம்சம் வாக்காளர் பட்டியலை திருத்துறத பத்தி. சிறப்பு தீவிர திருத்தம்னு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்னு சொல்றாங்களே, அது என்ன? இது இந்திய தேர்தல் ஆணையம் ECI கிட்டத்தட்ட 20 வருஷமா செய்யற ஒரு பெரிய வேலை. வாக்காளர் பட்டியலை சுத்தப்படுத்துறது. நோக்கம் ரொம்ப சிம்பிள். தகுதியுள்ள எல்லாரும் லிஸ்ட்ல இருக்கணும். தகுதி இல்லாதவங்க,
அதாவது இறந்தவங்க, இடம் மாறி போனவங்க, 2-3 இடத்துல பேர் இருக்கிறவங்க, இவங்களை எல்லாம் நீக்கணும். பட்டியலை துல்லியமா வச்சுக்கணும். பீகார்ல இத வெற்றிகரமா செஞ்சாங்க. அதனால இப்போ மத்த மாநிலங்களுக்கும் விரிவுபடுத்துறாங்க. இப்போ எந்தெந்த மாநிலங்கள்ல இது நடக்குது? எவ்ளோ பெரிய வேலை இது? இப்போதைக்கு தமிழ்நாடு, மேற்கு வங்கம், கேரளா, யூபி, எம்பி, ராஜஸ்தான், சத்தீஸ்கர், கோவா, குஜராத்னு 9 மாநிலங்கள். அப்புறம் அந்தமான், லக்ஷத்வீவு, புதுச்சேரின்னு 3 யூனியன் பிரதேசங்கள். ஓ, நம்ம தமிழ்நாடும் இருக்கு. ஆமா, நவம்பர் 4ஆம் தேதி ஆரம்பிச்சது. டிசம்பர் 9ல வரைவு பட்டியல் வரும். ஃபைனல் லிஸ்ட் February 7, 2026ல. எவ்ளோ பெரிய வேலைனா, இதுல கிட்டத்தட்ட 51 கோடி வாக்காளர்கள் சம்பந்தப்பட்டிருக்காங்க. 321 மாவட்டங்கள், 1800க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகள். இதுக்காக 5 லட்சத்துக்கும் அதிகமான பூத் லெவல் ஆபீசர்ஸ், BLOs, 7.5 லட்சத்துக்கும் அதிகமான கட்சி ஏஜென்ட்கள் வேலை செய்றாங்க. வாவ், பெரிய ஆபரேஷன் தான். இதுக்கு மாநிலங்கள் எப்படி ரியாக்ட் பண்றாங்க? அது நம்ம இந்தியாவோட பன்முகத்தன்மையை காட்டுது. தமிழ்நாடு, கேரளால ஒருவித எச்சரிக்கை உணர்வோட பாக்குறாங்க. மேற்கு வங்கத்துல குடியுரிமை பிரச்சனையெல்லாம் இருக்கிறதால அங்க கொஞ்சம் மோதல் போக்கு இருக்கு. ஊபி மாதிரி பெரிய மாநிலங்கள்ல நிர்வாக ரீதியா சவால்கள் அதிகம். பீகார்ல புலம்பெயர் தொழிலாளர்களை செக் பண்றதுல இருந்த கஷ்டம் எல்லா இடத்துலயும் இருக்காது. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. இதுல வாக்காளர்களுக்கு என்ன முக்கியம்? ஏதாவது டாக்குமெண்ட் கேட்பாங்களா? வெளிப்படைத்தன்மை எப்படி? இதுதான் ரொம்ப முக்கியம். தேர்தல் ஆணையம் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. இந்த கணக்கெடுப்பு நடக்கும்போது வாக்காளர்கள் கிட்ட இருந்து எந்த விதமான ஆவணமும் வாங்கப்படாது. ஓ, இதனால விஷயமாச்சே. ஆமா, இது தேவையில்லாத பயத்தையும் குழப்பத்தையும் தவிர்க்கும். ஒருத்தரோட பேரு பழைய லிஸ்டோட பொருந்தாம போனா மட்டும் அத மறுபரிசீலனை செய்வாங்க. அதுக்காக BLO ஒவ்வொரு வீட்டுக்கும் 3 தடவை வருவாங்க. நாம வழக்கமா யூஸ் பண்ற படிவம் 6, 7, 8 இதுகளைத்தான் இதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இது ஒரு உரிமை சார்ந்த விஷயமா? நிச்சயமா. இது நம்ம அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 326 எல்லாருக்கும் வாக்குரிமை மற்றும் 324 தேர்தல் நடத்துற அதிகாரம் இதையெல்லாம் உறுதி செய்து இது வாக்காளர் பதிவை ஒரு அரசு வேலையா பார்க்காம நம்ம உரிமையா பார்க்க வைக்குது. இதோட பரந்த தாக்கம் என்ன? எதுக்காக இது இவ்ளோ முக்கியம்? இது வெறும் டெக்னிக்கல் அப்டேட் இல்ல. இது ஜனநாயகத்தை புதுப்பிக்கிற ஒரு செயல். காலாவதியான பதிவுகளை நீக்கிறதுனால ஒவ்வொரு ஓட்டும் சரியா கணக்கிடப்படுதுன்னு உறுதி செய்து. இறந்து போனவங்க பேர்ல ஓட்டு போடுறது, இடம் மாறி போனவங்க பேர்ல ஓட்டு போடுறது இதையெல்லாம் தடுக்குது. சரி, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் புதுசா தகுதி பெற்றவங்களையும் சேர்க்க இது உதவுது. உச்சநீதிமன்றமும் இதோட அவசியத்தை ஏத்துக்கிட்டாங்க. ஆனா இது செய்யும்போது நிர்வாக துல்லியத்தோட மனித உணர்வுகளுக்கும் மதிப்பளிச்சு வெளிப்படைத்தன்மையோட செயல்பட வேண்டியது தேர்தல் ஆணையத்தோட பொறுப்பு. டெக்னாலஜியும் பயன்படுத்தணும், அதே சமயம் யாருமே விடுபற்றக்கூடாது. ஆஹா, இன்னைக்கு நாம பல விஷயங்களை அலசியிருக்கோம். GST வருவாய் ஏற்றத்தாழ்வு, தெருநாய் மேலாண்மையில இருக்கிற அந்த சட்ட முரண்பாடுகள், அப்புறம் உலக அளவுல அமெரிக்கா சீனா உறவுல வர்ற மாற்றம், மாவோயிஸ்ட் இயக்கம் பலவீனமானது, ஆனா அதோட அடிப்படை காரணங்கள் இன்னும் இருக்கிறது. கடைசியா நம்ம ஜனநாயகத்தோட அடித்தளமான வாக்காளர் பட்டியலை செம்மைப்படுத்துற முயற்சி. இப்படி நிறைய விஷயங்களை உங்க ஆதாரங்கள் மூலமா ஆழமா பார்த்தோம். உங்களுக்காக ஒரு கடைசி கேள்வி, இல்ல ஒரு சிந்தனைன்னு வச்சுக்கலாமே. இந்த மாவோயிஸ்ட் ஆயுத போராட்டம் இப்போ இல்லங்கிற அளவுக்கு குறைஞ்சிருச்சு. ஆனா அதுக்கு காரணமா சொல்லப்பட்ட அந்த அடிப்படை ஏற்றத்தாழ்வு, புறக்கணிப்பு உணர்வு இதெல்லாம் இன்னும் இருக்கு. ஆமா. அப்படின்னா இனிமேல் இந்த சமூக பொருளாதார பதட்டங்கள் ஒரு பெரிய கிளர்ச்சியா இல்லாம போனாலும் வேற எந்த வடிவங்கள்ல, எந்த வழிகள்ல நம்ம அரசியல் வெளியில இல்ல சமூக வெளியில வெளிப்படலாம்? இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். நிச்சயமா யோசிக்க வேண்டிய விஷயம். இந்த விரிவான அலசல்ல எங்க கூட இணைஞ்சிருந்த உங்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்றைய நமது ஆய்வுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நவம்பர் 8, 2025. உங்ககிட்ட இருந்து கிடைச்ச தகவல்களை வச்சு அறிவியல், சுற்றுச்சூழல், ஆளுகை, புவியியல்னு பல தளங்கள்ல சில சுவாரஸ்யமான விஷயங்களை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா, சில ஆச்சரியமான உண்மைகள் இருக்கு, சில முக்கியமான இணைப்புகள், நிறைய விஷயம் இருக்கு. வாங்க ஆரம்பிக்கலாம். வணக்கம். நிச்சயமா இந்த தகவல்கள் ஒவ்வொன்றும் தனித்தனியா பார்த்தா ஒரு செய்தி மாதிரி தெரியும். ஆனா அதோட முக்கியத்துவத்தையும் எப்படி ஒன்னோட ஒன்னு தொடர்பு படுத்தி பார்க்கலான்னு நாம முயற்சிப்போம். ஆமா,
வெறும் தகவலா இல்லாம இதுக்கு பின்னால என்ன இருக்கு, என்ன தாக்கம் இருக்குன்னு அலசுவோம். சரி, அப்ப முதல்ல லைக்கன்கள் பத்தி ஒரு செய்தி. மேற்கு தொடர்ச்சி மலையில, குறிப்பா வயநாடு, எரவிக்குளம், அப்புறம் மதிக்கட்டான் சோலை தேசிய பூங்காக்கள்ல 4 புது லைக்கன் வகைகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓ, அப்படியா? ஆமா, ஃபார்மோட்ரமா, சையாத்ரிகம், சோதனாப்சோரா, ரைசோமார்ஃபே, புல்லோவா கட்டென்சிஸ், பிக்சின் ஜானகின்னு பேர் வச்சிருக்காங்க. இது ஒரு 2 வருஷ ஆய்வோட முடிவுன்னு சொல்றாங்க. முதல்ல லைக்கன்னா என்ன, அது ஏன் முக்கியம்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பா. லைக்கன்கிறது அது ஒரு கூட்டு வாழ்க்கை முறை. சிம்பயோசிஸ்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி ஒரு பூஞ்சையும் ஃபங்கஸ், அப்புறம் ஒரு பாசியும் ஆல்கி, இல்லனா சில சமயம் சயானோபாக்டீரியா, இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்து வாழ்றது. ஓ சரி. இதுல பாத்தீங்கன்னா பாசி ஒளிச்சேர்க்கை மூலமா உணவு தயாரிச்சு பூஞ்சைக்கு கொடுக்கும். கார்போஹைட்ரேட், வைட்டமின்ஸ் இதெல்லாம். சரி. பூஞ்சை என்ன பண்ணும்? பூஞ்சை காத்துல இருக்கிற ஈரப்பதத்தை உறிஞ்சு அந்த பாசிக்கு தேவையான தண்ணியையும் அப்புறம் அதுக்கு ஒரு பாதுகாப்பும் கொடுக்கும். சூரிய ஒளி அதிகமா படாம நிழல் மாதிரி. அதோட உடல் அமைப்ப தாலஸ்னும், அது ஒட்டிக்கிற வேர் மாதிரி இருக்கிறத ரைசைன்கள்னு சொல்வாங்க. மரம், பாறை, மண்ணுன்னு பாத்தீங்கன்னா உலகத்துல பல இடங்கள்ல இது வளரும். அப்போ இந்த கூட்டு வாழ்க்கையால நம்ம சூழலுக்கு என்ன நன்மை? நிறைய இருக்கு. சூழலியல்ல இது ரொம்ப முக்கியம். பல இடங்கள்ல இது ஒரு ஆதார உயிரினம் மாதிரி. அதாவது கீஸ்டோன் ஸ்பீஷீஸ். கீஸ்டோன் ஸ்பீஷீஸா? ஆமா. மான், பறவைகள், சில கொறித்துண்ணிகள், இதுக்கெல்லாம் உணவாவும் இருக்கு, சிலதுக்கு இருப்பிடமாவும் இருக்கு. பறவைகள் கூடு கட்டுறதுக்கு கூட இதை பயன்படுத்துது. அது மட்டும் இல்லாம மரம், பாறை மேல இது ஒரு போர்வை மாதிரி படிஞ்சு அத கடுமையான வெயில், மழை, பனி இந்த மாதிரி தீவிரமான சூழல்ல இருந்து பாதுகாக்குது. ஓஹோ, பாதுகாப்பு கவசம் மாதிரி. ஆமா. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இது முதன்மை குடியேறி, பிரைமரி காலனைசர்னு சொல்வோம். அது என்ன? அதாவது ஒரு வறண்ட பாறை பிரதேசம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அங்க முதல்ல வளரக்கூடிய உயிரினம் இதுவா தான் இருக்கும். இது வளர்ந்து அந்த பாறைய கொஞ்சம் கொஞ்சமா இயற்பியல் ரீதியாவும் வேதியியல் ரீதியாவும் உடைச்சு மண் உருவாறதுக்கு முதல் படியா இருக்கு. அப்படியா? ஆமா. அதுக்கப்புறம் தான் மற்ற சின்ன தாவரங்கள், பாசிகள், லிவர்வாட்ஸ் மாதிரியானதெல்லாம் அங்க வளர முடியும். அதனால மேற்கு தொடர்ச்சி மலை மாதிரி பல்லுயிர் வளம் ரொம்ப அதிகமா இருக்கிற இடத்துல புதுசா 50க்கும் மேற்பட்ட வகைகளை கண்டுபிடிச்சிருக்கிறது, அதுவும் இந்த 4 முற்றிலும் புதிய வகைகள், இது அந்த பகுதியோட சூழல் எவ்வளவு ஆரோக்கியமா இருக்குங்கிறதுக்கு ஒரு நல்ல அறிகுறி. ரொம்ப அருமை. சரி, அடுத்ததா ஒரு சோகமான செய்தியோடு தொடர்புடைய இடத்துக்கு போவோம். நுகு வனவிலங்கு சரணாலயம். ஆமா. சமீபத்துல மைசூர் பக்கத்துல ஒரு விவசாயி புலி தாக்கி இறந்துட்டாரு படிச்சோம். இந்த நுகு சரணாலயம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆமா. இது கர்நாடகாவுல மைசூர் மாவட்டத்துல இருக்கு. ரொம்ப பிரபலமான பந்திப்பூர் தேசிய பூங்கா இருக்கு இல்லையா? ஆமா. அதுக்கு வடக்குல அமைஞ்சிருக்கு. பரப்பளவு சுமார் 30 சதுர கிலோமீட்டர் தான். காவிரியோட துணை நதி தான் நுகு ஆறு. அந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட நுகு நீர்த்தேக்கம் அது இந்த சரணாலயத்தோட வடக்கு பகுதியில இருக்கு. 1974ல சரணாலயமா அறிவிச்சாங்க. அப்புறம் 2003 நீலகிரி உயிர்கோள காப்பகத்தோட இதை இணைச்சிட்டாங்க. இங்க என்ன மாதிரியான காடுகள் இருக்கு, விலங்குகள்? அந்த புலி தாக்குதல் சம்பவம் எதை காட்டுதுன்னு நினைக்கிறீங்க? இங்க பெரும்பாலும் வறண்ட இலையுதிர் காடுகள் தான் அதிகம். தென்மேற்கு, வடகிழக்கு 2 பருவமழையுமே இங்க பெய்யும். சராசரியா ஒரு 1000 மில்லிமீட்டர் இருக்கும். விலங்குகள்னு பாத்தீங்கன்னா யானை, புலி, சிறுத்தை, காட்டுநாய், அப்புறம் கழுதை புலி, கரடி, காட்டெருமை, கடமான், புள்ளிமான், இப்படி நிறைய இருக்கு. நாய், சதுப்பு நிலம் முதலை மாதிரியான நதியோர விலங்குகளும் முக்கியமா இருக்கு. பறவைகளும் நிறைய இருக்கு. மயில், காட்டுக்கோழின்னு. இந்த புலி தாக்குதல் சம்பவம் இது அந்த பகுதியில பெரிய வேட்டை விலங்குகள் இருக்குங்கிற யதார்த்தத்தை காட்டுது. அப்புறம் மனிதர்களுக்கும் வனவிலங்குகளுக்கும் இடையேயான மோதல்கள் நடக்கிறதையும் நமக்கு நினைவுபடுத்துது. பந்திப்பூருக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறதால விலங்குகளோட நடமாட்டம் இந்த பகுதியில கொஞ்சம் அதிகமாவே இருக்கலாம். அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். புரியுது. சரி, அடுத்ததா ரீசஸ் மக்கா குரங்கு பத்தி ஒரு செய்தி. தேசிய வனவிலங்கு வாரியத்தோட நிலைக்குழு SCNBW அவங்க இந்த குரங்க வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 அட்டவணை 2ல மறுபடியும் சேர்க்க சொல்லி பரிந்துரை செஞ்சிருக்காங்க. ஆமா. முதல்ல இந்த ரீசஸ் மக்கா குரங்க பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பார்க்க எப்படி இருக்கும், எங்கெல்லாம் இருக்கு? இந்த ரீசஸ் மக்காக்கா, அதோட அறிவியல் பேர் மக்காக்கா முலாட்டா.
இது ஒரு பழைய உலக குரங்கு வகை. நீங்க பார்த்திருப்பீங்க, பழுப்பு நிற உடம்பு இருக்கும், முகம் பின்பகுதி கொஞ்சம் சிவப்பா இருக்கும், தலையில முடி குட்டையா இருக்கும். அதனால அதோட முகப்பாவனைகள் நல்லா தெரியும். ஓ, இது ரொம்ப பரவலா காணப்படுற ஒரு இனம். இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், நேபாளம், மியான்மர், தாய்லாந்து, ஆப்கானிஸ்தான், வியட்நாம், தெற்கு சீனா வரைக்கும் இருக்கு. இவ்ளோ இடத்துல இருக்கா? ஆமா. காடுகள், சதுப்பு நிலம், புதல் காடு, புல்வெளி, மலைப்பகுதி இப்படி பலதரப்பட்ட இடங்கள்ல வாழும். முக்கியமா மனிதர்கள் வாழற பகுதிகள்லயும் நல்லா பழகி பெரிய கூட்டமா வாழும். இது ஒரு அனைத்துண்ணி. விதைகள், வேர்கள், பட்டை, பழங்கள், தானியங்கள், சில சமயம் பூச்சிகள்னு கிடைக்கிறது சாப்பிடும். அப்போ இது இவ்ளோ பரவலா இருக்கு, மனிதர்கள் பக்கத்திலேயே வாழுதுன்னா எதுக்கு இது அட்டவணை 2ல சேர்க்கணும்? நீங்க சொன்னீங்கல்ல, IUCN பட்டியல்ல கூட இது குறைந்த கவலை, லீஸ்ட் கன்சர்ன் நிலையில தானே இருக்குன்னு. அப்போ ஏன் இந்த பரிந்துரை? அது ஒரு நல்ல கேள்வி. குறைந்த கவலை நிலையில இருக்குங்கிறது உண்மைதான். அதோட மொத்த எண்ணிக்கை இப்போதைக்கு பெரிய ஆபத்துல இல்லைன்னு அர்த்தம். ஆனா அட்டவணை 2ல சேர்க்க பரிந்துரைக்கிறதுக்கு காரணம் வேற. என்ன காரணம்? முக்கியமா இதுக்கு சட்ட பாதுகாப்பை அதிகரிக்கணுங்கிறது தான் சொன்னேன் இல்லையா? இது மனிதர்களோட வாழிடங்கள்ல அதிகமா காணப்படுதுன்னு. ஆமா. அதனால மனித குரங்கு மோதல்கள் இப்போ ரொம்ப அதிகமாயிடுச்சு. விவசாய நிலங்களை சேதப்படுத்துறது, சில சமயம் மனிதர்களை தாக்குறது, இப்படி பல பிரச்சனைகள் வருது. இத அட்டவணை 2ல கொண்டு வர்றது மூலமா இத வேட்டையாடுறது, பிடிக்கிறது, வியாபாரம் பண்றது இது எல்லாம் கட்டுப்படுத்த முடியும். ஓ, சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அதே சமயம் இந்த மோதல்களை சரியா நிர்வகிக்கிறதுக்கும் இது உதவும். தேவைப்பட்டா சில கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை முறைப்படி எடுக்கிறதுக்கும் இந்த சட்ட பாதுகாப்பு அவசியம். இது ஒரு சமநிலையை கொண்டு வர்றதுக்கான முயற்சி. ஒரு பக்கம் பாதுகாப்பு அதிகரிக்கணும், இன்னொரு பக்கம் மோதல்களை கையாளணும். ஓ, அப்படியா சங்கதி. சரி சரி. வனவிலங்குகள்ல இருந்து இப்போ மனித உயிரியல் சார்ந்த ஒரு விஷயத்துக்கு போவோம். பேட்டன் நோய் பத்தி ஒரு புதிய ஆய்வு வந்திருக்கு. ஆமா. இந்த நோய் தாக்கும்போது ஆண் பெண் மூளைகள்ல வெவ்வேறு விதமான மாற்றங்கள் நடக்குதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எதிர்கால சிகிச்சைக்கு உதவணும்னு சொல்றாங்க. முதல்ல இந்த பேட்டன் நோய்னா என்ன? ரொம்ப அரிதானதா? ஆமா, பேட்டன் நோய்ங்கிறது ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு மரபணு கோளாறு. இது நேரடியா மூளையையும் நரம்பு மண்டலத்தையும் பாதிக்கக்கூடியது. இது பிறவியிலே வர்ற குறைபாடு. போக போக படிப்படியா தீவிரமாகி கடைசியில மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு மோசமானது. ஐச்சோ. இது நியூரனல் செராய்டு லிப்போஃபியூசினோசிஸ், சுருக்கமா NCLS அப்படிங்கிற ஒரு வகை கோளாறுகளோட குடும்பத்தை சேர்ந்தது. இதுக்கு காரணம் CLN மரபணுக்கள்னு இருக்கு. அதுல CLN1, CLN2ன்னு ஒரு 13 வகை வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல ஏதாவது ஒன்றுல ஏற்படுற பிழல்வு, அதாவது மியூட்டேஷன் தான் இந்த நோய்க்கு காரணம். CLN3 தான் ரொம்ப பொதுவான வகை. இது குழந்தைகளை பாதிக்கிற நோய்னு சொன்னீங்க. அப்போ என்ன மாதிரி அறிகுறிகள் இருக்கும்? இந்த ஆண் பெண் மூளை வேறுபாடு கண்டுபிடிப்பை எப்படி சிகிச்சைக்கு உதவும்னு நினைக்கிறீங்க? அறிகுறிகள் பாத்தீங்கன்னா சில சமயம் குழந்தை பருவத்திலேயே தொடங்கிரும். சில சமயம் குழந்தை நல்லா வளர்ந்துட்டு கொஞ்சம் லேட்டா குழந்தை பருவத்துல தொடங்கலாம். ரொம்ப ரொம்ப அரிதா வளர்ந்ததுக்கு அப்புறம் கூட தொடங்கலாம். பொதுவான அறிகுறிகள்னா பார்வை இழப்பு, இதுதான் பெரும்பாலும் முதல் அறிகுறியா இருக்கும். அப்புறம் வலிப்பு வரும், வளர்ச்சி தாமதமாகும், நடத்தை பிரச்சனைகள், கத்துக்கிறதுல சிரமம், பேசும் திறன், உடல் இயக்கத்திறன் இதெல்லாம் படிப்படியா குறைஞ்சிட்டே போகும். சில குழந்தைங்களுக்கு மைக்ரோசெஃபலின்னு சொல்ற சின்ன தலையளவு இருக்கலாம். ரொம்ப கொடுமையா இருக்கே. ஆமா, கடைசியில பாதிக்கப்பட்ட குழந்தைங்க நடக்க முடியாம, பேச முடியாம, சாப்பிட கூட முடியாம சக்கர நாற்காலியிலயோ இல்லனா படுக்கையிலயோ முடங்கிடுவாங்க. ஆயுட்காலமும் நோயோட வகை எப்ப ஆரம்பிக்குதுங்கிறத பொறுத்து மாறும். சில குழந்தைங்க சின்ன வயசுலயே இறந்துருவாங்க, சிலர் டீனேஜ்லயோ 20கள்லயோ இறக்கலாம். இதுக்கு இப்போதைக்கு சிகிச்சை? இப்போதைக்கு இதுக்கு முழுமையான சிகிச்சைன்னு எதுவும் கிடையாது. வலிப்பு மாதிரி சில அறிகுறிகளை கட்டுப்படுத்த மருந்து இருக்கு. பிசியோதெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி மாதிரி சில சிகிச்சைகள் கொஞ்சம் உதவலாம். ஆனா இப்போ இந்த ஆண் பெண் மூளை மாற்றங்கள்ல வேறுபாடு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கிறது ஒரு முக்கியமான முன்னேற்றம். எப்படி? ஏன்னா இது பாலின அடிப்படையிலான சிகிச்சை முறைகளை, அதாவது ஜெண்டர் ஸ்பெசிபிக் ட்ரீட்மெண்ட்ஸ் உருவாக்குறதுக்கு வழிகோலலாம். இப்போதைக்கு ஒரே மாதிரி தான் சிகிச்சை கொடுக்கறாங்க. ஆனா ஆண்களுக்கு ஒரு மாதிரியும் பெண்களுக்கு ஒரு மாதிரியும் மூளை பாதிப்பு நடக்குதுன்னா அதுக்கு ஏத்த மாதிரி சிகிச்சையை மாற்றி அமைச்சா அது இன்னும் பயனுள்ளதா இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஆமா, அது ரொம்ப முக்கியம். இது ஒரு முக்கியமான கேள்வியும் எழுப்புது.
இந்த வேறுபாடுகளை நாம இன்னும் எவ்ளோ ஆழமா புரிஞ்சுக்கிறோமோ அவ்ளோ துல்லியமா அவ்ளோ சிறப்பா சிகிச்சைய வடிவமைக்க முடியும். அதுக்கான ஒரு சாத்தியத்தை இந்த ஆய்வு திறந்திருக்கு. நிச்சயமா இது மருத்துவத்துல ஒரு புதிய பரிமாணமா இருக்கும்னு நம்புவோம். சரி, அடுத்து இதுவும் மனிதர்கள் தொடர்பானதுதான். ஆனா ரொம்ப ஆச்சரியமான ஒரு வரலாற்று தொடர்போட வருது. கொரகா பழங்குடியினர் பத்தின ஒரு ஆய்வு. மங்களூர் பல்கலைக்கழகம் அப்புறம் எனெபோயா நிகர்நிலை பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் ஒரு மரபணு ஆய்வு செஞ்சிருக்காங்க. அதுல கொரகா பழங்குடியினர்கிட்ட சிந்து சமவெளி நாகரிக காலத்தோட தொடர்புடைய ஒரு தனித்துவமான மூதாதையர் கூறு, அதாவது ஒரு ஆன்செஸ்ட்ரி காம்பனன்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆமா, இது உண்மையிலே ரொம்ப வியப்பான ஒரு கண்டுபிடிப்பு. இது எப்படி சாத்தியம்? முதல்ல இந்த கொரகா பழங்குடியினர் யாரு, எங்க இருக்காங்க? கொரகா பழங்குடியினர் முக்கியமா கர்நாடகாவுல தக்ஷிண கன்னடா, உடுப்பி மாவட்டங்கள்ல இருக்காங்க. அப்புறம் கேரளாவோட காசர்கோடு மாவட்டத்திலயும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. இவங்க அந்த பகுதியோட பூர்வீக பழங்குடி சமூகம். ரொம்ப பின்தங்கிய நிலைமையில இருக்கிறதால இவங்கள குறிப்பாக பாதிக்கப்படக்கூடிய பழங்குடி குழு, அதாவது PVTG அப்படின்னு அரசாங்கம் வகைப்படுத்தியிருக்கு. PVTGயா? ஆமா, பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப். 2011 கணக்கெடுப்பு படி அவங்க மொத்த மக்கள் தொகையை சுமார் 1600 பேர் தான். ரொம்ப குறைவு. ஓ. இவங்களுக்கு கொரகா பாஷைன்னு அவங்களுக்கே உரிய தனி மொழி இருக்கு. துளு மொழியும் பேசுவாங்க. இவங்களோட வாழ்க்கை முறை, கலாச்சாரம் எப்படி இருக்கும்? இந்த சிந்து சமவெளி தொடர்பு பத்தி என்ன நினைக்கிறீங்க? பொருங்காபாரம் பெரும்பாலும் விவசாயம் அப்புறம் காட்டுல கிடைக்கிற பொருட்களை நம்பிதான் இருக்கு. கூடை முடைறது மாதிரி கைவினை பொருட்கள்ல ரொம்ப திறமையானவங்க. அவங்களுக்குன்னு தனித்துவமான நாட்டுப்புற நடனங்கள், சடங்குகள் எல்லாம் இருக்கு. தாய் வழி சமூக அமைப்பு முறையை பின்பற்றாங்க. பலின்னு சொல்ற ஒரு குல அமைப்பு முறை இருக்கு. கிராமத்தோட பெரியவரை மூப்பண்ணுன்னு சொல்லுவாங்க. அவர்லாம் சமூகத்தை வழி நடத்துவார். அவங்களோட சடங்குகள்ல மேளம் வாசிக்கிறது, இசைக்கிறது எல்லாம் ரொம்ப முக்கியம். குறிப்பா தோலுன்னு ஒரு வகை மேளம் இருக்கு. அது அவங்க கலாச்சார அடையாளத்தோட ஒரு முக்கிய அம்சம். அவங்க இந்து மதத்தை பின்பற்றினாலும் பூதாசுன்னு சொல்ற ஆவிகளை வணங்குற அவங்களுக்கே உரிய பழங்குடி மத நம்பிக்கைகளும் நடைமுறைகளும் இருக்கு. சரி, இந்த மரபணு ஆய்வை எப்படி சிந்து சமவெளியோட தொடர்புபடுத்துது? இதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். இந்த மரபணு ஆய்வு என்ன காட்டுதுன்னா, இந்த பழங்குடி மக்களோட டிஎன்ஏல பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடி சிந்து சமவெளி பகுதியில வாழ்ந்த மக்களோட தொடர்புடைய ஒரு குறிப்பிட்ட மரபணு கூறு அதிகமா இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது என்ன சொல்ல வருதுன்னா, ஒருவேளை சிந்து சமவெளி நாகரிகம் சரியம்போது அங்கிருந்து மக்கள் தெற்கு நோக்கி இடம்பெயர்ந்து வந்திருக்கலாம், அல்லது இந்த 2 குழுக்களுக்கும் பொதுவான ஒரு மூதாதையர் இருந்திருக்கலாம். அப்போ இவங்க ரொம்ப பழமையான ஒரு குழுவா? ஆமாம், இது இந்த பழங்குடியினரோட மிக மிக ஆழமான வரலாற்று வேர்களை காட்டுது. இந்திய துணைக்கண்டத்தோட மக்கள் தொகை வரலாறு நாம நினைக்கிறத விட எவ்வளவு சிக்கலானது, எவ்வளவு பன்முகத்தன்மை வாய்ந்ததுங்கிறத இது உணர்த்துது. கேட்கவே பிரமிப்பா இருக்கே. சரி, நம்ம உடல்ல இருக்கிற இன்னொரு விஷயத்துக்கு வருவோம். இது பழங்குடின்னு இல்ல, எல்லோருக்குமே பொதுவானது, மெலனின். ஆமாம், 50,000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்களை சூரியனோட கடுமையான புற ஊதா கதிர்களிலிருந்து மெலனின் தான் காப்பாத்துச்சுன்னு ஒரு தகவல் இது. இது வெறும் தோலுக்கு நிறம் கொடுக்கிற ஒரு நிறமி தானே. இதுல என்ன பெரிய விஷயம்? இல்லவே இல்ல. மெலனின் வெறும் நிறமி மட்டும் கிடையாது. அது நம்ம உயிர் வாழ்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உயிரியல் கேடயமும் சொல்லலாம். இது பெரும்பாலான உயிரினங்கள்ல காணப்படுற ஒரு இயற்கையான நிறமி. நம்ம மனுஷங்க, விலங்குகளோட தோல்ல இது வெவ்வேறு அளவுல இருக்கு. நம்ம கண், முடி, தோலோட நிறம் ஏன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த மெலனின் தான். சரி, இது எங்க உருவாகுதுன்னா, மெலனோசைட்டுகள்னு நம்ம தோல்ல சில செல்கள் இருக்கு. அந்த செல்களுக்குள்ள மெலனோசோம்கள்னு சில குட்டி அமைப்புகள் இருக்கு. அதுக்குள்ளதான் இந்த மெலனின் உருவாகுது. இதுல வகைகள் ஏதாவது இருக்கா? இதோட முக்கியமான வேலை என்ன? ஆமா, முக்கியமா 3 வகை இருக்கு. யூமெலானின், இதுதான் பழுப்பு கருப்பு நிறங்களுக்கு காரணம். அடர் நிற தோல், முடி இருக்கிறவங்க கிட்ட இது அதிகமா இருக்கும். ஓகே. 2வது ஃபியோமெலானின், இது சிவப்பு அல்லது மஞ்சள் நிறங்களுக்கு காரணம். சிவப்பு முடி, வெளிரிய தோல் இருக்கிறவங்க கிட்ட இது அதிகமா இருக்கும். சரி. 3வது நியூரோமெலானின், இது நம்ம மூளையில காணப்படுது. டோபமைன், நோரட்ரெனாலின்னு சில வேதிப்பொருட்கள் ஆக்சிஜனேற்றமாகறதால இது உருவாகுது. இதோட வேலை இன்னும் முழுசா தெரியலேனாலும் மூளையில சில பகுதிகளை பாதுகாக்க உதவுதுன்னு சில ஆய்வுகள் சொல்லுது. மெலனின் குறைஞ்சா அதிகமான என்ன ஆகும்? அதையும் கொஞ்சம் சொல்லுங்களேன். நிச்சயமா,
மெலனின் தொடர்பான சில தோல் பிரச்சனைகள் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. விட்டிலிகோ, அதாவது வெண்புள்ளி நோய். இதுல மெலனின் உற்பத்தி செய்யற செல்கள் அழிஞ்சிடுறதால தோல்ல வெள்ளை வெள்ளையா திட்டுக்கள் வரும். ஆமா, பாத்திருக்கேன். அப்புறம் ஆல்பினிசம், இது ஒரு மரபணு மாற்றம். இதனால பிறவியிலேயே மெலனின் உற்பத்தி ரொம்ப குறைமா இருக்கும், இல்ல சுத்தமா இருக்காது. அவங்களுக்கு தோல், முடி, கண் எல்லாமே ரொம்ப வெளிரி போயிருக்கும். சூரிய ஒளி அவங்களுக்கு ரொம்ப ஆபத்தானது. இதுக்கு எதிரா ஹைப்பர் பிக்மெண்டேஷன். இதுல சில இடங்கள்ல மெலனின் அதிகமா உற்பத்தியாகி கருந்திட்டுகள் மாதிரி வரும். இது சூரிய ஒளி, ஹார்மோன் மாற்றங்கள், சில காயங்களால கூட ஏற்படலாம். சரி, இதோட முக்கியமான வேலை என்ன? 50,000 வருஷம் முன்னாடி காப்பாத்துச்சுன்னு சொன்னீங்களே. அதுதான் இதோட மிக முக்கியமான பங்கு. மெலனின் ஒரு இயற்கையான சன்ஸ்கிரீன் மாதிரி செயல்படுது. சூரியன்லேருந்து வர ஆபத்தான புற ஊதா கதிர்களை யூவி ரேஸ் இது உறிஞ்சிக்குது, குறிப்பா யூவிபி கதிர்களை. இதனால நம்ம தோல்ல இருக்கிற செல்களோட டிஎன்ஏ சேதமடையாம பாதுகாக்குது. இது தோல் புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்பை குறைக்குது. ஆப்பிரிக்கா மாதிரி பூமத்திய ரேகைக்கு பக்கத்துல சூரிய ஒளி அதிகமா இருக்கிற பகுதிகள்ல வாழ்ந்த நம்ம முன்னோர்களுக்கு இந்த அடர்ந்த மெலனின் ஒரு பெரிய வரப்பிரசாதமா இருந்திருக்கு. அது அவங்க உயிர் வாழ்றதுக்கு உதவி இருக்கு. ஓ, பரிணாம வளர்ச்சியில இதுக்கு பெரிய பங்கு இருக்கு போல. கண்டிப்பா. விலங்குகள்ல இது உருமறைப்புக்கு உதவுது. அதாவது சுத்தி இருக்கிற சூழலோட ஒன்றி போய் எதிரிகள் கிட்டேருந்து தப்பிக்க உதவுது. சில ஆய்வுகள் உடல் வெப்பநிலைய சீராக்குறதுலயும் இதுக்கு பங்கு இருக்கலாம்னு சொல்லுது. வியர்வை மூலமா உடல் சூட்டை குறைக்கிறது மாதிரி. யோசிச்சு பாருங்க, நம்ம தோல்ல இருக்கிற ஒரு சின்ன நிறமைக்குள்ள எவ்வளவு அறிவியல், எவ்வளவு வரலாறு, எவ்வளவு பாதுகாப்பு அடங்கி இருக்குன்னு. அடிப்படை உயிரியல், பரிணாமம், நம்மளோட ஆரோக்கியம்னு எல்லாத்துலயும் மெலனினோட தொடர்பு இருக்கு. ஆமா, நாம சாதாரணமா நினைக்கிற விஷயத்துக்கு பின்னால இவ்ளோ இருக்கா, பிரமிப்பா தான் இருக்கு. சரி, இப்போ ஆளுகை உலகளாவிய தொடர்புகள் பகுதிக்கு போகலாம். முதல்ல DNRLM பிரதிநிதிகள் குழு வந்து இந்த திட்டத்தை பத்தி கத்துக்கிட்டு போயிருக்காங்க. அவங்க நாட்டில் இருக்கிற ப்ரொடக்டிவ் சேஃப்டி நெட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற திட்டத்துல இதை பயன்படுத்த போறதா சொல்லியிருக்காங்க. இது என்ன திட்டம்? ஏன் இன்னொரு நாடு இதுல இவ்ளோ ஆர்வம் காட்டுது? DNRLM இது இந்திய அரசாங்கத்தோட ஊரக வளர்ச்சி அமைச்சகம் நடத்துற ஒரு முதன்மையான வறுமை ஒழிப்பு திட்டம். ரொம்ப வெற்றிகரமான திட்டம்னு சொல்லலாம். இதோட முக்கிய நோக்கம் என்னன்னா, கிராமப்புறங்கள்ல இருக்கிற ஏழை குடும்பங்களை, குறிப்பா பெண்களை சுய உதவி குழுக்களா ஒருங்கிணைக்கிறது. சுய உதவி குழுக்கள் மூலமா? ஆமா, அவங்கள வெறும் குழுவா சேர்க்கறது மட்டும் இல்ல, அவங்க வறுமையிலிருந்து முழுசா வெளியே வர்ற வரைக்கும், அவங்களோட வருமானம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உயர்ற வரைக்கும் அவங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கறது. அவங்க ஏதாவது பொருளாதார நடவடிக்கை, அதாவது தொழில் மாதிரி செய்யறதுக்கு ஆதரவு கொடுக்கறது தான் இதோட அடிப்படை. அப்போ வெறும் பணம் கொடுக்கற திட்டம் இல்லையா? இல்லவே இல்ல. அதுதான் இதோட சிறப்பு. இதுல முறையான கடன் வசதி கிடைக்க வழி செய்றாங்க. அவங்க செய்யற தொழிலை எப்படி இன்னும் சிறப்பா செய்யறது, இல்ல வேற என்ன தொழில் செய்யலான்னு வாழ்வாதாரங்களை பல்வகைப்படுத்துறதுக்கு உதவி செய்றாங்க. அப்புறம் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள், அரசாங்கத்தோட பொது சேவைகள், இதையெல்லாம் அவங்க சரியா போய் அடையிறதுக்கும் உதவி செய்றாங்க. இது ஒரு முழுமையான அணுகுமுறை. இது எப்போ ஆரம்பிச்சது? இதோட வெற்றிக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இது ஆக்சுவலா 2010ல முன்னாடி இருந்த ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வரோஜ்கர் யோஜனா SGSY அப்படிங்கிற திட்டத்தை மறுசீரமைச்சு தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம் NRLM அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அப்புறம் 2016ல தான் இதுக்கு தீன் தயாள் அந்தியோதயா யோஜனா தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம் DAY-NRLM-னு மறுபெயர் வச்சாங்க. சரி. இது மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கங்களும் சேர்ந்து நிதி கொடுத்து செயல்படுத்துற திட்டம். இதோட வெற்றிக்கு காரணம் இதோட பலமுனை அணுகுமுறை தான். மக்களை வெறும் பயனாளிகளா பார்க்காம அவங்களையே முன்னின்று செயல்பட வைக்கிறது. அதாவது சமூக அணி திரட்டல், அவங்களையே நிர்வகிக்கிற சமூக நிறுவனங்களா சுய உதவி குழுக்கள் மாதிரி உருவாக்குறது, நிதி உள்ளடக்கம், பேங்க் அக்கவுண்ட் திறக்கிறது, கடன் கிடைக்கிறது, நிலையான வாழ்வாதாரத்தை உறுதி செய்யறது, அப்புறம் சமூக உள்ளடக்கம், சமூக மேம்பாடு மூலமா அவங்க உரிமைகளை அடைய வைக்கிறது. இதெல்லாம் தான். அப்போ இந்தியாவுல இது நல்லா வேலை செய்யுது. ஆமா, லட்சக்கணக்கான பெண்களை வறுமையிலிருந்து மீட்டெடுத்ததுல இந்த திட்டத்தோட பங்கு ரொம்ப பெருசு.
அதனால தான் எத்தியோப்பியா மாதிரி மற்ற வளரும் நாடுகள் இந்த இந்திய மாதிரிய ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு அவங்க நாட்டுல இருக்கிற வறுமையை ஒழிக்கிறதுக்கு இதை பயன்படுத்த விரும்புறாங்க. இது நாடுகளுக்கிடையிலான நல்ல அனுபவங்களையும் அறிவையும் பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு அருமையான உதாரணம். கேட்கவே பெருமையா இருக்கு. சரி, அடுத்து தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு நிர்வாக முயற்சி ரியல் கிராஃப்ட் போர்ட்டல். பிரத்யேக பொருளாதார மண்டலம், அதாவது EEZ-ல மீன் பிடிக்க சில புதிய விதிகள் வந்திருக்கு. அதுக்கு தேவையான அணுகல் அனுமதிச் சீட்டு ஆக்சஸ் பாஸ் இந்த ஆன்லைன் ரியல் கிராஃப்ட் போர்ட்டல் மூலமா வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரியல் கிராஃப்ட்னா என்ன? இதனால மீனவர்களுக்கு என்ன பயன்? இதோட விரிவாக்கம் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் லைசன்சிங் ஆஃப் ஃபிஷிங் கிராஃப்ட். இது மீன்வளத்துறை அமைச்சகம் உருவாக்குன ஒரு தேசிய ஆன்லைன் தளம். எதுக்குன்னா, நம்ம நாட்டோட பிரத்யேக பொருளாதார மண்டலம் இருக்கு இல்லையா, அதாவது கடற்கரையிலிருந்து 200 கடல் மைல் தூரம் வரைக்கும். ஆமா, அந்த பகுதியில மீன் பிடிக்க போற இயந்திரமயமாக்கப்பட்ட படகுகள், அப்புறம் பெரிய மோட்டார் பொருத்தின படகுகள், இதுக்கெல்லாம் தேவையான பதிவு, ரெஜிஸ்ட்ரேஷன், உரிமம், லைசன்ஸ், ஒரு படகோட உரிமையை மாத்துறது, ஓனர்ஷிப் டிரான்ஸ்ஃபர், இந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த ஆன்லைன் போர்ட்டல் மூலமாவே எளிதா செஞ்சுக்கலாம். ஓ, அப்போ இது மீனவர்களுக்கு வேலையை சுலபமாக்குது. அது மட்டும்தானா? அது ஒரு முக்கியமான நோக்கம். அதாவது வணிகம் செய்வதை எளிதாக்குதல், ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ். ஆனா அதுக்கும் மேல பல நோக்கங்கள் இருக்கு. முக்கியமா நாட்டுல இருக்கிற எல்லா மீன்பிடி படகுகள் பத்தின ஒரு நவீன, விரிவான, வெளிப்படையான ஒரு தரவுத்தளத்தை உருவாக்கணும். எதுக்கு அந்த டேட்டா பேஸ்? பாதுகாப்பு அம்சங்களை மேம்படுத்துறதுக்கு இது ரொம்ப முக்கியம். எந்த படகு எங்க இருக்கு, யாருடையதுன்னு தெரிஞ்சா கடல்ல பாதுகாப்பா கண்காணிக்கிறது சுலபம். சட்டவிரோத மீன்பிடிப்பை கட்டுப்படுத்தலாம். அப்புறம் இந்த சேவைகள்ல வேகம், வெளிப்படைத்தன்மை, பொறுப்புக்கூறல், நம்பகத்தன்மை, இது எல்லாம் கொண்டு வரணும். இதுல வேற என்ன வசதிகள் இருக்கு? நிறைய இருக்கு. இது மாநிலங்களோட ஆன்லைன் கட்டண தளங்களோட இணைக்கப்பட்டிருக்கு. பாதுகாப்பு ஏஜென்சிகளோட, கடலோர காவல் படை மாதிரி இணைஞ்சு படகுகளோட நடமாட்டத்தை கண்காணிக்க உதவுது. காப்பீட்டு நிறுவனங்கள், மானிய திட்டங்களோட இது இணைச்சிருக்காங்க. இஸ்ரோவோட இணைஞ்சு கடல்ல இருக்கிற மீனவர்களோட அவசர காலத்துல நேரடியா தொடர்பு கொள்ள முடியும். ஓ, நிகழ்நேர தொடர்பா? ஆமாம். அப்புறம் அரசாங்க அமைப்புகள், பாதுகாப்பு ஏஜென்சிகளோட இந்த தரவுகளை பகிர்ந்துக்க முடியும். மீன்பிடிப்பு சான்றிதழ்கள், சுகாதார சான்றிதழ்கள் கொடுக்கிற MPEDA, EIC போன்ற அமைப்புகளோடவும் இதை ஒருங்கிணைச்சிருக்காங்க. ஆக இது வெறும் பதிவு பண்ற தளம் மட்டும் இல்ல. இது மீன்வளத்தை நிலையா நிர்வகிக்கவும், மீனவர்களோட பாதுகாப்பை உறுதி செய்யவும், அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சேவைகளை மேம்படுத்தவும் உதவுற ஒரு முக்கியமான டிஜிட்டல் கருவி. ஓ, இது உண்மையிலேயே ஒரு பெரிய முயற்சி தான். சரி, இப்போ தொழில்நுட்பத்தோட இன்னொரு பிரம்மாண்டமான திட்டம் பத்தி பேசுவோம். ஆனா இது நடக்க போற இடம் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. கிறிஸ்மஸ் தீவு. ஆமா. கூகுள் நிறுவனம் ஆஸ்திரேலியாவோட தொலைதூர இந்திய பெருங்கடல் பகுதியான கிறிஸ்மஸ் தீவுல ஒரு பெரிய செயற்கை நுண்ணறிவு தரவு மையத்தை, AI டேட்டா சென்டரை உருவாக்க திட்டமிட்டிருக்காங்கன்னு ஒரு செய்தி. கிறிஸ்மஸ் தீவா? அது எங்க இருக்கு? ஏன் கூகுள் மாதிரி ஒரு பெரிய நிறுவனம் அந்த தனிமையான இடத்தை தேர்ந்தெடுத்தது? தீவுங்கிறது இந்திய பெருங்கடல்ல இருக்கு. இந்தோனேஷியாவோட ஜாவா தீவுக்கு தெற்குல சுமார் 360 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு. ஆஸ்திரேலியாவோட பெருநில பரப்புக்கு வடமேற்குல கிட்டத்தட்ட 1400 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு. இது ஆஸ்திரேலியாவோட ஒரு வெளிப்பிரதேசம். ஆஹா, ரொம்ப தூரத்துல இருக்கே. இது எப்படி இருக்கும்? இது ஆக்சுவலா ஒரு கடல் மலையோட உச்சி தான் நிலப்பரப்பா இருக்கு. தீவோட மேற்கு பகுதியில இருக்கிற முரே ஹில் தான் அங்க உயரமான இடம். சுமார் 361 மீட்டர் உயரம். ஃப்ளையிங் ஃபிஷ் கோவ் அப்படிங்கிறது தான் அங்க இருக்கிற முக்கிய குடியிருப்பு பகுதி. துறைமுகமும் அதுதான். சுவாரஸ்யமா இருக்கு. இதோட வரலாறு, சூழல் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். வரலாறு பாத்தீங்கன்னா 1615ல ஐரோப்பியர்கள் பார்த்திருக்காங்க. ஆனா 1643ல கிறிஸ்மஸ் அன்னைக்கு இதை மறுபடியும் கண்டுபிடிச்சதால இதுக்கு கிறிஸ்மஸ் தீவுன்னு பேர் வச்சாங்க. அப்புறம் 1887ல இங்க பாஸ்பேட்டாது அதிகமா இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. ஓ, பாஸ்பேட்டா? ஆமா. உடனே அடுத்த வருஷமே இங்கிலாண்டே இது தன்னோட இணைச்சிக்கிட்டாங்க. 1900ல சிங்கப்பூரை தலைநகரா வச்சிருந்த பிரிட்டிஷ் காலனியான நீரிணை குடியேற்றங்கள், ஸ்ட்ரெய்ட் செட்டில்மெண்ட்ஸ் கூட இதை இணைச்சாங்க. 2ஆம் உலகப் போரின் போது ஜப்பான் கொஞ்ச காலம் இதை ஆக்கிரமிச்சு வச்சிருந்தது. கடைசியா 1958ல இது ஆஸ்திரேலியாவோட பிரதேசமா ஆச்சு. இங்க இயற்கை வளம் எப்படி? மக்கள் யாரு இருக்காங்க? இங்க நல்ல அடர்ந்த வெப்பமண்டல மழைக்காடுகள் இருக்கு.
நிறைய கடல் பறவைகள், சின்ன ஊர்வன, அப்புறம் ரொம்ப ரொம்ப புகழ்பெற்ற கிறிஸ்மஸ் தீவு சிவப்பு நண்டுகள் ஜக்கார்கோடியா நட்டாலிஸ் இருக்கு. ஆமா, அத பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். லட்சக்கணக்குல இடம்பெறும்னு. அதேதான். அந்த வருடாந்திர இடம்பெயர்வு ரொம்ப பிரபலம். அப்புறம் நிறைய பூச்சிகளும் இருக்கு. மக்கள் தொகையில சீனர்கள், மலேசியர்கள், சிங்கப்பூர் கோகோஸ் தீவுகள்ல இருந்து வந்த மலாய் தொழிலாளர்கள், கொஞ்சமா ஐரோப்பிய வம்சாவளியினர் இருக்காங்க. பொருளாதாரம் ரொம்ப காலமா அந்த பாஸ்பேட் வெட்டி எடுக்கிறத நம்பிதான் இருந்துச்சு. இப்ப அதோட கையிருப்பு குறைஞ்சிட்டதால சுற்றுலாவை மேம்படுத்த முயற்சி பண்றாங்க. கொஞ்சமா விவசாயம், மீன்பிடி இருந்தாலும் பெரும்பாலான உணவுப் பொருட்களை இறக்குமதி தான் பண்றாங்க. சரி, இப்போ முக்கியமான கேள்விக்கு வருவோம். ஏன் கூகுள் இந்த மாதிரி ஒரு தனிமையான தொலைதூர இடத்துல போய் ஒரு பெரிய ஏஐ டேட்டா சென்டர் அமைக்கணும்? அதுவும் ஆஸ்திரேலியா பாதுகாப்புத் துறையோட ஒரு கிளவுட் ஒப்பந்தம் போட்டதுக்கு அப்புறம் இந்த முடிவு வந்திருக்குன்னு சொல்றீங்க. அதுதான் இப்போதைக்கு பலரும் யோசிக்கிற கேள்வி. இதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஒன்னு, கேந்திரியமான இடம், ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன். இந்திய பெருங்கடல்ல அதோட அமைவிடம் முக்கியமா இருக்கலாம். ரெண்டாவது, தரவுகளின் பாதுகாப்பு, டேட்டா செக்யூரிட்டி. ஒரு தீவா இருக்கிறதுனால பௌதிக ரீதியா பாதுகாப்பு கொடுக்கறது சுலபம்னு நினைக்கலாம். மூணாவது, ஒருவேளை எதிர்காலத்துல கடலுக்கடியில பதிக்கிற ஃபைபர் ஆப்டிக் கேபிள் இணைப்புகளுக்கு இந்த இடம் வசதியா இருக்கலாம். தென்கிழக்கு ஆசியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையிலான இணைப்புகளுக்கு இது ஒரு மையமா இருக்கலாம். அப்புறம் ஆஸ்திரேலியா பாதுகாப்புத்துறையோட ஒப்பந்தம்ங்கிறதால இதுல புவிசார் அரசியல் காரணங்களும் இருக்கலாம். பெரிய அளவுல மின்சாரம் தேவைப்படும் டேட்டா சென்டர்களுக்கு ஒருவேளை புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்கள் அங்க உருவாக்க முடியுமாங்கிறதும் ஒரு கோணமா இருக்கலாம். இது இன்னும் போக போக தான் தெரியும். ஆனா இது தொழில்நுட்ப உள்கட்டமைப்பு, உலகளாவிய தரவு ஓட்டம், புவிசார் அரசியல்னு பல விஷயங்களோட தொடர்புடைய ஒரு முக்கியமான நகர்வு. கண்டிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. சரி, நம்ம இறுதி தலைப்புக்கு வருவோம். பெரு இந்தியாவுக்கும் பெருவுக்கும் இடையிலான வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையோட 9வது சுற்று சமீபத்துல பெருவுல வெற்றிகரமா முடிஞ்சிருக்குன்னு செய்தி. முதல்ல பெரு எங்க இருக்கு? அதோட புவியியல் அமைப்பு எப்படிப்பட்டது? பெரு இது தென் அமெரிக்கா கண்டத்துல பூமத்திய ரேகைக்கு கொஞ்சம் தெற்கே பசிபிக் பெருங்கடல் ஓரம் அமைஞ்சிருக்கு. பரப்பளவுல பாத்தீங்கன்னா பிரேசில், அர்ஜென்டினாவுக்கு அப்புறம் தென் அமெரிக்காவோட 3வது பெரிய நாடு இது. ஓ, பெரிய நாடுதான். ஆமா, இதோட எல்லை நாடுகள் வடக்குல ஈக்வடார், கிழக்குல பிரேசில், தென்கிழக்குல பொலிவியா, தெற்குல சிலி, மேற்குல முழுசா பசிபிக் பெருங்கடல். புவியியல் அமைப்பு ரொம்பவே வேறுபட்டது. முக்கியமா 3 பகுதியா பிரிக்கலாம். ஒன்னு கோஸ்டா, இது மேற்குல இருக்கிற வறண்ட கடற்கரை பகுதி. ரெண்டாவது சியரா, இது நடுவுல இருக்கிற உயர்ந்த ஆண்டிஸ் மலைத்தொடர் பகுதி. இதுலயும் மேற்கு, மத்தி, கிழக்குன்னு 3 தொடர்கள் இருக்கு. மூணாவது அமேசானியா, இது கிழக்கு பகுதியில இருக்கிற பரந்த அமேசான் மழைக்காடு பகுதி. ஆண்டிஸ் மலைத்தொடர் அங்கேயும் இருக்கா? ஆமா, பெருவோட மிக உயரமான சிகரமே ஆண்டிஸ்ல இருக்கிற ஹுவாஸ்கரான் சிகரம் தான். மவுண்ட் ஹுவாஸ்கரான் கிட்டத்தட்ட 6768 மீட்டர் உயரம். அமேசான் ஆறு, உக்காயாலி, மாட்ரே டி டியோஸ் இதெல்லாம் அங்க ஓடுற முக்கிய ஆறுகள். அப்புறம் பெருவும் பொலிவியாவும் பகிர்ந்துக்கிற டிட்டிகாக்கா ஏரி இருக்கு இல்லையா? ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். அதுதான் உலகத்திலேயே மிக உயரமான இடத்துல கப்பல் போக்குவரத்து செய்யக்கூடிய ஏரி. அங்க இயற்கை வளங்கள் எப்படி? காலநிலை, இந்த வர்த்தக ஒப்பந்தத்தோட முக்கியத்துவம் என்ன? காலநிலை பாத்தீங்கன்னா கிழக்கு அமேசான் பகுதியில வெப்பமண்டல காலநிலை, மேற்கு கடற்கரையில வறண்ட பாலைவன காலநிலை, நடுவுல ஆண்டிஸ் மலைப்பகுதியில மிதமானதுலேருந்து உறைபனி வரைக்கும் உயரம் போக போக மாறும். இயற்கை வளங்கள் அங்க நிறைய இருக்கு. தாமிரம், வெள்ளி, தங்கம், பெட்ரோலியம், மரம், இரும்புத்தாது, நிலக்கரி, பாஸ்பேட், பொட்டாஷ், இயற்கை எரிவாயுன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். தலைநகரம் லிமா. அப்போ இந்தியாவுக்கு இந்த வர்த்தக ஒப்பந்தம் ஏன் முக்கியம்? இந்தியா இப்போ லாத்தின் அமெரிக்க நாடுகளோட வர்த்தக உறவுகளை வலுப்படுத்த ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கு. பெரு அந்த பிராந்தியத்துல ஒரு முக்கியமான வேகமா வளர்ந்து வர்ற பொருளாதாரம். அங்க இருக்கிற கனிம வளங்கள், குறிப்பா தாமிரம், தங்கம், வெள்ளி இதெல்லாம் இந்தியாவுக்கு தேவை. அதே சமயம் இந்தியாவோட உற்பத்தி பொருட்கள், சேவைகளுக்கு பெரு ஒரு நல்ல சந்தையா அமையலாம். இந்த வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகி நடைமுறைக்கு வந்தா 2 நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகம், முதலீடு இதெல்லாம் இன்னும் அதிகமாகும். வரி குறையும், தடைகள் நீங்கும். இது இந்தியாவுக்கு லாத்தின் அமெரிக்கால தன்னோட செல்வாக்கு அதிகரிக்கவும் வர்த்தகத்தை விரிவுபடுத்தவும் ஒரு முக்கியமான வழியா இருக்கும். குறிப்பா கனிம வளங்கள், விவசாயம், மருந்து பொருட்கள், ஜவுளி போன்ற துறைகள்ல ஒத்துழைப்பு அதிகரிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆஹா,
இன்னைக்கு நாம ரொம்ப சின்ன கண்ணுக்கு தெரியாத லைக்கன்கள்ல ஆரம்பிச்சு பல்லாயிரம் வருஷம் மரபணு வரலாறு, மனித உடலோட சில ரகசியங்கள், வனவிலங்கு பாதுகாப்பு, உலகளாவிய தொழில்நுட்ப நகழ்வுகள், அப்புறம் சர்வதேச வர்த்தகம் வரைக்கும் ஒரு பெரிய வட்டத்தையே சுத்தி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாம். ஓகே, இதெல்லாம் சேர்ந்து நமக்கு என்ன சொல்லுது? ஒரு சின்ன மூளையில நடக்கிற ஒரு கண்டுபிடிப்பு, அந்த லைக்கன் கண்டுபிடிப்பு மாதிரி, அது கூட எவ்வளவு பெரிய சூழலியல் தாக்கத்தை ஏற்படுத்துது, எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு புரியுது. நம்ம உடம்பும் நம்ம வரலாறும் அந்த மெலனின் கதை, கொரகா பழங்குடியோட மரபணு தொடர்பு, இதெல்லாம் எப்படி பின்னி பிணைஞ்சிருக்குன்னு பார்த்தோம். சரிதான். ஒரு நாட்டுல வெற்றிகரமா செயல்படுற ஒரு திட்டம், அந்த டிஎன்ஆர் இல்ல மாதிரி, இன்னொரு நாட்டுக்கே வழிகாட்டியா அமையுது. தொழில்நுட்பம், அந்த ரியல் கிராஃப்ட் ஆகட்டும், கூகுளோட டேட்டா சென்டர் திட்டமாகட்டும், அது எப்படி எல்லைகளை தாண்டி செயல்படுது, எப்படி உலக இணைக்குதுன்னு பார்த்தோம். கவனிச்சிங்களா? எல்லாமே ஏதோ ஒரு வகையில ஒன்னோடு ஒன்னு தொடர்புல தான் இருக்கு. சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி. மிக சரியா சொன்னீங்க. எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்ததுதான். சரி, உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை. நாம இப்போ பேசின 2 விஷயங்களை எடுத்துக்குவோம். ஒன்னு, கொரகா பழங்குடியினருக்கும் சிந்து சமவெளிக்கும் இருக்க சாத்தியமான அந்த மரபணு தொடர்பு. இன்னொன்னு, 50,000 வருஷத்துக்கு முன்னாடி மெலனின் நம்ம முன்னோர்களை எப்படி சூரியன் கிட்ட இருந்து பாதுகாத்து அவங்க உயிர் வாழவும் பரவவும் உதவுச்சுங்க நம்மளோட புரிதல். இடங்கள்ல பல 1000 ஏன் பல 10,000 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த மனித இடப்பெயர்வுகள், அவங்களுக்குள்ள நடந்த கலப்புகள், அப்புறம் ஒவ்வொரு சூழலுக்கும் ஏத்த மாதிரி மனிதர்கள் தங்களை எப்படி தகவமைச்சுக்கிட்டாங்கங்கிறத பத்தின நம்மளோட இப்போதைய புரிதல் இன்னும் எவ்வளோ ஆழமாகலாம். ஒருவேளை நாம இப்போ வச்சிருக்கிற பல கோட்பாடுகள் அடியோட மாறக்கூட வாய்ப்பு இருக்கா? இந்த உயிரியல், வரலாறு, தொழில்நுட்பம், இதுக்கு இடையிலான அந்த ஆழமான சிக்கலான இணைப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது நம்மளோட வேர்கள் பத்தியும், நாம எப்படி இந்த நிலைக்கு வந்தோங்கிறத பத்தியும் நாம எதிர்பார்க்காத பல புதிய கதைகளை சொல்லலாம் இல்லையா? யோசிச்சு பாருங்க.